கர்த்தர் ஒருவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ස්වාමින් වහන්සේට පමණක් ප්‍රශංසා වේවා. 2026 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 2026 ආගස්ට් මාසේ 16 වෙනි ඉරිදා දිනයයි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இந்த மாத ஞாயிற்றுக்கிழமைகள் මේ இருக்கிறது. මාසේ ඉරිදා 5ක් එනවා. நாள் கூட கூட தேவனை மகிமைப்படுத்துகிறதை நாங்கள் கூட்டுவோம். දවස් වැඩි වෙන්න දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරන එක අපි දීලා තියෙන කරුණාවේ දවස්වල දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරන පිණිස අපි ස්ථීර වෙමු. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை சங்கீதம் 50:23. හැමෝම දන්නා වූ වචනයක් ගීතාවලිය 50 වෙනි පරිච්ඡේදයේ 23 වෙනි පදය. என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ස්තුති පූජා කරන තැනැත්තේ මට ගෞරව කරයි. සුවකී හැසිරීම හරි ලෙස පවත්වා ගන්නාට දෙවියන් වහන්සේගේ ලැබෙන ගැලවීම දක්වන්නෙමි. ஆமென். ආමේන්. 3 காரியமாய் பிரித்து பார்க்க போறோம். කාරණා තුනක් හැටියට අපි වෙන් කරලා බලන්නට යනවා. ஒன்று கேளுங்கள், ஸ்தோத்திர பலியிடுகிறவன். පළවෙනි එක ප්‍රශංසා පූජාව දෙන කෙනා. நல்லா கவனிங்க, ஸ்தோத்திரம் வாயினாலே செலுத்துகிறது அல்ல, ஸ்தோத்திர பலியிடுகிறவன். ප්‍රශංසාව මුඛයෙන් කියන එක නොවේ, ප්‍රශංසා පලියක් ලෙස පූජාවක් ලෙස දෙන කෙනාය. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் பூஜாவாக் லெස. ප්‍රශංසාව පූජාවක් ලෙස දෙන කෙනෙක්. இரண்டாவது, அவன் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவன். දෙබනුව ඔහුගේ මාර්ගය අරිගස්ස ගන්නවාය. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. முதலாவது ஸ்தோத்திர பலியிடுகிறவன். පළමුව ප්‍රශංසා පූජාවක් ඇටියට දෙන කෙනෙක්ය. இரண்டாவதாக தன் வழியை சரிப்படுத்துகிறவன். දෙවෙනි එක ඔහුගේ මාර්ගය ඔහු සූදානම් කරන කෙනෙක්. தேவன் தம்முடைய முழு விடுதலையை அவனுக்கு கொடுப்பாராம். දෙවියන් වහන්සේ ඔහුට දෙවියන් වහන්සේගෙන් සම්පූර්ණ නිදහස දෙනවලු. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஸ்தோத்திர பலி. ප්‍රශංසා පූජාව. பலி என்றா கொல்லப்படணும். පූජාවක් කියන්නේ මරණයට දෙන්නට ඕන දෙයක්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அது கொல்லப்படணும். ඒක මරණයට පත් වෙන්නට சபை ඕනේ. அல்லது நீதிமானுடைய வாழ்க்கை සභාව නැත්තම් ධර්මිෂ්ඨයාගේ ජීවිතය எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா ஸ்தோத்திரத்தின் பலியை செலுத்துகிறவனா இருக்கும். කොහොමද තිබෙන්න ඕනේ නම් ප්‍රශංසාවේ පූජාවක් දෙන කෙනෙක් හැටියට அது வாயினாலே அல்ல, இருதயத்திலிருந்து வர வேண்டியதா இருக்கிறது. ඒක මුඛයෙන් නොවේ, අදවත තුල ඉඳන් එන්න ඕන දෙයක්. சகோதரனை எடுத்துக்கொண்டால் සහෝදරයව ගත්තොත් அவர் சொல்லுவார், என்னுடைய அண்ணன் මාගේ අයියා நல்ல எலக்ட்ரீஷியன். හොඳ ඉලෙක්ට්‍රික්. இலங்கையிலே அவரை ஹயர் பண்ணுவாங்க. ලංකා දේශේ එයාව අයර් කරලා ගන්නවා. அல்லது அந்த அளவு பிரசித்தி பெற்றவர். නැත්නම් ඒ තරම් ප්‍රසිද්ධ ලැබපු කෙනෙක්. இவர் ஸ்தோத்தரிக்கிறார், அண்ணன் நல்லவர், வல்லவர், நல்ல எலக்ட்ரீஷியன், இலங்கையிலே அவரை முன்னணியிலே இருக்கிறார், இவர் ஸ்தோத்தரிக்கிறார். මෙයා ප්‍රශංසා කරනවා තමන්ගේ සහෝදරයා ලංකා දේශේ හොඳ ස්ථානයක ඉන්නවා, එයා හොඳ කෙනෙක්, බලවත්ය කියලා ප්‍රශංසා කරනවා. நல்ல எலக்ட்ரீஷியன். හොඳ ඉලෙක්ට්‍රීෂියන් කෙනෙක් இவருடைய කියලා. ஸ்தோத்திரம் என்ன? මෙයාගේ ප්‍රශංසාව කුමක්ද? இன்னைக்கு சபையுடைய ஸ்தோத்திரம் என்ன? අද සභාවේ ප්‍රශංසාව කුමක්ද? மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். මනුස්සයා මූණ බලනවා, නමුත් දෙවියන් වහන්සේ අදවත சொல்லுங்க බලනවා. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். யோபு பிள்ளைகளை ஸ்தோத்தரிக்க இல்ல, தேவனை ஸ்தோத்தரிச்சார். යෝබු ළමයින් ගැන ප්‍රශංසා කරේ නෑ, දෙවියන් වහන්සේව පමණයි ප්‍රශංසා කරේ. யோபு கட்டிடத்தை ஸ்தோத்தரிக்க இல்ல, பணத்தை ஸ்தோத்தரிக்க இல்ல, தேவனை ஸ்தோத்தரித்த ஒரு மனுஷன். යෝබු ඇවිල්ලා ගොඩනැගිල්ල ප්‍රශංසා කරේ නෑ, ඔහුගේ මුදල් ප්‍රශංසා කරේ නෑ, දෙවියන් වහන්සේව පමණයි ප්‍රශංසා කරේ. ஆமென். ආමේன். ஸ்தோத்திர பலி என்றா இருதயத்திலிருந்து வர்ற நன்றி உணர்வு. ප්‍රශංසාව පූජාවක් කියන්නේ අදවත තුල ඉඳන් එන ඇඟීමක්, ස්තුතිවන්ත. ஆமென். ஆமென். இன்னைக்கு எங்கட ஸ்தோத்திரம் இருதயத்திலிருந்து வருகிறதா? අපේ අද ප්‍රශංසාව අතුලාන්තර ඉඳන් එනවාද? அல்லது அந்த நன்றி உணர்வு, உண்மையான நன்றி உணர்வை நாங்கள் தேவனுக்கு காண்பிக்கிறோமா? ඒ ස්තුතිවන්ත ඇඟීම සැබෑවන්ත ස්තුතිවන්ත ඇඟීමක් ඇටියට දෙවියන් වහන්සේට පෙන්වනවා. அல்லது ஏசாயா சொன்ன மாதிரி வாயினாலே சேருகிறோமா, இருதய
இருதயத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? එසයා කියන ආකාරය අපි මුකයෙන් පමණක්ද නැත්නම් අදවත ගැඹුරේ නම් ප්‍රශංසා இந்த කරනවද? நன்றி உணர்வு இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ඒ ස්තුතිවන්ත ඇඟීම කොහොමද තිබෙන්නේ? இன்னைக்கு நாங்க நிற்பது தேவனுடைய கிருபை, අද අපි සිටගෙන ඉන්න එක දෙවියන් වහන්සේ කරුණාවයි. நடப்பது தேவனுடைய கிருபை, ඇවිදීම දෙවියන් වහන්සේ කරුණාවයි. தொழில் செய்வது ஆண்டவருடைய கிருபை, රැකියාව කරන එක දෙවියන් වහන්සේ කරුණාවයි. சுகபலத்தோடு இருக்கிறது கிருபை, සුවයෙන් බලයෙන් ශක්තියෙන් ඉන්න එක දෙවියන් වහන්සේ කරුණාවයි. குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டது சுத்த கிருபை. පවුලක් ලෙස ගැලවීම ලැබුප එක සුද්ධ වූ කරුණාවයි. ஆமென். ආමේන්. இந்த பூமியில நீதிமான்களாய் இருப்பது கிருபை. මේ පොළවේ ධර්මිෂ්ඨයන් හැටියට ඉන්න එක அப்ப කරුණාවයි. அந்த நன்றி உணர்வு இருதயத்திலிருந்து வெளிப்படுகிறதா? ඒ ස්තුතිවන්ත ඇඟීම අදවත තුල ඉඳන් එළියට එනවාද? එළිදරව් වෙනවාද? அல்லது எங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறின பிறகு தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை நாங்கள் செலுத்துகிறோம். නැත්නම් අපේ කැමැත්ත ඉෂ්ට වුණායින් පස්සේ දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරනවද? இருதயத்திலிருந்து வரும் நன்றி உணர்வு. අදවත තුල ඉඳන් එන්නා වූ ස්තුතිවන්ත ඇඟීම. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. மூச்சு போயிட்டேன்டா ஆள் செத்துட்டேன்னு அர்த்தம். උස්මේ ගියා නම් මිනිසයා මැරුණායි කියලා එක අර්ථයයි. சபையில ஆமாசாமி போட்டுக்கொண்டு அப்படியே இருந்து தூங்கிக் கொண்டு அப்படியே நின்று கொண்டு ஒரு அசைவுமே இல்லைண்டா செத்துட்டேன்னு அர்த்தம். සභාවේ එහෙම ඉඳගෙන ආමාසාමි කියලා දාගෙන ඕම්ම හිටියානම් ඒක මැරුණායි කියලා තමයි අර්ථය. ஆமாசாமி மாத்திரமல்ல தூங்கிக் கொண்டு නිදාගෙන அப்படியே அசையாம සෙලවෙන්නේ නැතුව கையை එහෙම உயர்த்தாம ඈත ඔසවන්නේ නැතුව வாயினால தேவனை உயர்த்தாம මුකයෙන් දෙවියන් වහන්සේ උසස් இருதயத்தில் அந்த කරන්නේ உணர்வு இல்லாம இருந்தா அது செத்து போயிட்டே. අදවතේ කිසිම ඇඟීමක් නැතුව හිටියානම් මේක මැරිලා அது ගිහිල්ලා செத்து போனா அடக்கம் பண்ண வேண்டும். ඒක මැරිලා ගියොත් වල දාන්නට භූම அது දාන செத்து කරන්නට போனா ඕනේ. கேளுங்க நாரும் நாரும் நாரும். ඒක මැරිලා ගියොත් ගඳ ගාවි நன்றி நன்றி இல்லாத உணர்வுள்ள இருதயம் இல்லாட்ட அது நாற்றம் பிடித்ததே. ස්තුතිවන්ත ඇඟීමක් හදවතක් නැතුව ඉන්නවනම් ඒක ගඳ ගාන දෙයක් කියලා. நன்றா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. எல்லா இருதயங்களையும் உள்ளுந்திரியங்களையும் கத்தர் ஆராய்ந்து அறிகிறார். හදවත් අතුලාන්තර දෙවියන් වහන්සේ විමසා බලන දැනගන්නා වූ තැනන් වහන්සේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முதல் අවුරුදු 25කට ஒரு කලින් வாலிபன் ஊழியத்துக்கு வந்திருந்தான். තරුණයෙක් සේවයට ආවා. நான் அந்த இடத்துல முழு நேர ஊழியக்காரனா இருக்கிறேன். මම ඒ ස්ථානයේ සම්පූර්ණ සේවයක් ඇටියට ඉන්නවා. அப்ப எங்க தலைவர் சொன்னார் இந்த ஒரு 1.5 மணித்தியாலம் இருக்கு நாங்க துதித்து ஜெபிக்க போறோம். මගේ නායකයා කිව්වා පැය කමාරක් තියෙනවා අපි ප්‍රශංසා කරලා නමස්කාර කරමු කියලා. நாங்க எல்லாம் நான் டெமரின் எடுத்து அடிக்கிறேன் பாடி துதிச்சு கொண்டிருந்தோம். ටෙමරින් එක අරගෙන මම වාදනා කරමින් ගායනා කරමින් නමස්කාර කරමින් හිටියා. திடீரென்று ஒருவர் அந்த தம்பி புதுசா வந்த தம்பி අලුතෙන් ආපු මල්ලි ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ප්‍රශංසාවේ துதி ஆண்டவரே, ප්‍රශංසාවේ புகழ்கிறேன் ஆண்டவரே, වර්ණනා உம்மை කරන மகிமைப்படுத்துகிறேன் ඔබ ஆண்டவரே, මහිමයට உம்மை පත් உயர்த்துகிறேன் ඔබ ஆண்டவரே, උසස් කරනවා. நீர் மாறாதவர் ඔබ ஆண்டவரே, වෙනස් නොවන நீர் நல்லவர் ஆண்டவரே, ඔබ යාපත්‍ය. நீர் வல்லவர் ஆண்டவரே, ඔබ බලවත්. நீர் விடுதலையானவர் ඔබ ஆண்டவரே, නිදහස් நீர் மகா பெரியவர். ඔබ ඉතා இப்படியே උසස්. ஒன்று விடாம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். එහෙම එකක් කැරෙන්න නොකඩව කියාගෙනම அப்ப ඉන්නවා. எங்கட தலைவர் சொல்ற பாட்டை பாடண்டு මගේ නායකයා කියනවා ගායනා நான் කරන්න டெமரின் කියලා. அடிச்சு பாட்டு தொடங்குறேன். මම ටෙමරින් ගාලා ගායනය පටන් அவர் ගත්තා. அந்த கோச்சி பெட்டி 150 பெட்டி இருக்கிற மாதிரி போய்க்கொண்டே இருக்காரு. ඒ කෝච්චි පෙට්ටි 150ක් තියෙනවා වගේ එහෙම පියවරෙන් පියවරට ඔව් விடாம යනවා. விடாம விடாம சொல்லி கொண்டே இருக்கிறார். නොකඩව ඌ කියාගෙනම அதுவும் ඉන්නවා. சத்தம் எப்படி, ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே போய்க்கொண்டே இருக்கார். ඔබ දෙවියන් වහන්සේ යාපත් කියලා හරි සද්දෙන් ඌ කියනවා. சொல்லிக்கொண்டே இருக்கார். එහෙම කියාගෙනම ඉන්නවා. இப்ப 1.5 மணித்தியாலம் ஆகுது. දැන් පැය කමාරක් වෙනවා. ஆராதனை தொடங்க போகுது. නමස්කාරය පටන් ගන්න. அவர் விடுற மாதிரியும் இல்ல. එයා ඒක අතාරින්නෙම නැහැ. நான் இப்படி தட்டி சொன்ன தம்பி ஆராதனை தொடங்க போகுது. මම තට්ටු කරලා කිව්වා නමස්කාරය මේ පටන් ගන්නට යනවා කියලා. கோத்தோட போயிட்டாரு. ඒ නැගිලා කෝපයෙන් ගියා. நாம் பிள்ளையா මම වැරදිද? கோவத்தோட போயிட்டார். කෝපයෙන් නැගිටලා ගියා. 19-20 வயசு. අවුරුදු 19ක් හරි நான் 20ක් சொல்ற හරි. வார்த்தையை கேளுங்க. මම කියන වචනේ ආන්න. இப்படிப்பட்டவன் நூதன சீசன். මේම එක්කෙනා உங்களுக்கு கஷ்டம் அப்படி நூதன சீசன். නූතන ශීෂේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். அப்படி நிப்பான்.
ඒම හිටගෙන ඉන්නවා. விடிய எழும்ப மாட்டான் ஜெபிக்க. උදෑස නගිටින්න යාඥා කරනවා. கேட்டுக்கொள்ளுங்க, விடிய எழும்ப மாட்டான். උදෑස නගිටින්නේ නැහැ. சொல்லுவான், ஆண்டவர் என்னோட பேசுறாரு, දෙවියන් වහන්සේ මාත් එක්ක කතා කරනවා. ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். දෙවියන් වහන්සේ මට පෙන්වනවා. நூதன சீசன். නූතන ශීෂේ. அடுத்த நாள் நீர்கொழும்புக்கு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். මේගමෝ පැත්තට එයා ගියයි කියලා ආරංචියක් ආවා. பார்த்தா அங்குள்ள லவ் பண்ற பிள்ளைய கொண்டு போயிட்டான். ඒ ආදරය කරන ගෑනු ළමයව එක්කන් ගියා. கொண்டு போயிட்டான், ஓடிட்டான். අරගෙන පැනලා ගියා. இதுவரைக்கும் ஊழியம் இல்லை அவனுக்கு, අද වෙනකන් සේවය නෑ ඌට. குடும்பமாகவும் இல்லை. පවුලක් ලෙසත් නෑ. நன்றாக சொல்லுகிறேன் கேளுங்க. நன்றி உணர்வு என்பது இருதயத்திலிருந்து உண்மையாய் வர வேண்டிய කියන දේ ආන්න හොඳට ස්තුතිවන්ත ඇඟීම අදවත ඇතුලේ ඉඳන් එන්නට ඕනේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆவியில பறக்க இயலாது, ආත්මයෙන් ඉගිලෙන්නට බෑ. நிலத்துல தான் நிக்கணும். පොළවේ තමයි ඉට ගන්නට ඕනේ. சொல்லுங்க ஆமென். ஆமென். நிலத்துக்கு மேல நின்றவன் இல்லை. පොළොව උඩින් ඉටගත්තු කෙනෙක් නෑ. நானும் 7-8 வருஷத்துல ரட்சிக்கப்பட்டு இதுவரைக்கும் நிலத்துல தான் நடக்கிறேன். මමත් දැන් අවුරුදු ගණනාවක් ගැලවීම ලබලා පොළවේ තමයි ඇවිදින්නේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆண்டவருடைய சத்தம் கேட்காத நேரம் இல்ல, දෙවියන් වහන්සේගේ අඬ අසන්න නැති වෙලාවක් නෑ. வழிநடத்தல் இல்லாத இல்ல நேரம் இல்ல, මඟ පෙන්වීම නැති වෙලාවක් නෑ. தேவன் உணர்த்தாத நேரம் இல்ல, දෙවියන් වහන්සේ පෙන්වලා දෙන වේලාවක් නැතුව නෑ. தேவன் எனக்கு உணர்த்தாத நேரங்கள் இல்ல. දෙවියන් වහන්සේ මට ඇඟීමට පත් කරන වෙලාවක් නැතුව නෙවෙයි. நாத்துள்ள இல்ல, பாயவும் இல்ல. මං දැඟලුවෙත් නෑ, පැන්නෙත් නෑ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நன்றி உள்ள இருதயம், நன்றி உள்ள இருதயம் அது உணர்வோடு தேவனை மகிமைப்படுத்த வேண்டி இருக்கிறது. ඒ ස්තුතිවන්ත අදවත ඇඟීමත් එක්ක දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරන්නට கேளுங்க, ඕනේ. நன்றி இருதயத்திலிருந்து வரும் நன்றி உணர்வோடு வர வேண்டும். අදවත තුල ඉඳා එන ඒ ස්තුතිය ඇඟීමත් එක්ක ඉන්නට ඕනේ. எனக்கு சுகபலத்தை கொடுத்திருக்கிறீர். මට සුවේ බලය දී තිබෙනවා. ஆமென். ආමේන්. அப்ப சொல்லிட்டு போறது இல்ல இது. ඒ වෙලාවට ඇවිල්ලා ඒ වෙලාවට කියලා යන එක නොවේ මේක. சொல்லுங்க ஆமென். ආමේන්. உணர்வில்லாட்டி செத்துட்டே. ඇඟීම නැත්තම් මැරලා ගිල්ලානේ. இன்னைக்கு சபையை பார்த்தா, අද සභාව බැලුවොත්, குடும்பங்களை பார்த்தா, පවුල් බැලුවොත්, தேவனுக்கென்று நன்றியோடு தேவனை துதிக்கிற புகழுகிற உணர்வுள்ள இருதயங்கள் இல்ல. අද බැලුවොතින් පවුලේ අය සභාවේ අය ස්තුතිවන්ත ඇඟීමකින් ස්තුති කරන ඇදහිලිවන්තයන් නෑ. இல்ல, නෑ. வாயினால மாத்திரம்தான், මුකෙන් පමණයි. வாழ்க்கையில இல்ல. ජීවිතේ තුල නෑ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. காலம் பொல்லாதது, காலை நாட்கள் கொடியது. කාලය නපුරුයි, දවස් නපුරුයි. ஆமென். ආමේன். காலம் பொல்லாதது, நாட்கள் கொடியது. කාලය නපුරුයි, இந்த දවස් இந்த නපුරුයි. பூமியில பெருமை பாராட்ட இயேசுவின் நாமம் மாத்திரம்தான். මේ පොළවේ උඩංගු පාරට්ටු කරන්න නම් ඒ යේසුස් වහන්සේගේ නාමය පමණයි. முதலாவது குறிப்பு, இருதயத்திலிருந்து வரும் நன்றி உணர்வு அவர் விரும்புகிறார். පළවෙනි කාරණය ඒ ස්තුතිවන්තකම අදවතින් ඇඟීමත් එක්ක එන්න ඕනේ. கடினமான நேரங்கள், දැඩිව ඉන්න වෙලාව, கடினமான சூழ்நிலைகள், දැඩිව යන වාතාවරණය தேவனுக்கு செலுத்துகிற நன்றி உணர்வு. දෙවියන් වහන්සේට දක්වන ප්‍රශංසාව ස්තුතිවන්ත අදවතකි. ஆமென். ආමේන්. யோபுவை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. යෝබ ටිකක් බලන්න සිතලා. கடினமான நேரம், දැඩිව යන වේලාවක්, சொத்தை இழந்த நேரம், වස්තුව අයිමි කරාගත්තු කාලයක්, பிள்ளைகளை இழந்த நேரம், ළමයි අයිමි කරාගත්තු කාලය, சுகத்தை இழந்த நேரம். සුවේ අයිමි කරාගත්තු කාලය. கர்த்தர் தான் இதுக்கு காரணம். ස්වාමින් වහන්සේ තමයි මේකට හේතුව. பிசாசுக்கு அனுமதிச்சார், යක්ෂයාට අනුමතය දුන්නා. கர்த்தர் தான் காரணம். ස්වාමින් වහන්සේ තමයි හේතුව. அந்த கடுமையான சிரமமான நிலையிலும் யோபுடைய இருதயம் நன்றி உணர்வு இருந்தது. ඒ දැඩිව අමාරුවේ හිටපු කාලය තුලත් යෝබ්ට ස්තුතිවන්ත ඇඟීමක අදවතක් ඔහුට තිබ්බා. சில நேரம் நாங்க சபைக்கே வர மாட்டோம், සමහර විට අපි සභාවටම එන්නේ නැහැ. கடவுளை தேடவும் மாட்டோம், දෙවියන් වහන්සේව සොයන්නෙත් නැහැ. கடவுளை மகிமைப்படுத்தவும் நாங்க மாட்டோம், ස්වාමී දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරන්නෙත් නැහැ. கடவுளுடைய நாமத்தை உயர்த்தவும் மாட்டோம், දෙවියන් වහන්සේගේ නාමය ඔසවන්නෙත් නැහැ. கடவுளை
மறந்துடுவோம், දෙවියන් වහන්සේව අමතක කරනවා. கிருபையை மறந்துடுவோம். කරුණාව අමතක කරනවා. ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. දිනපතා අපි විනාශ නොවී ඉන්න එක දෙවියන් වහන්සේ කරුණාවනේ. ஆமென். ආමේන්. இன்றைக்கு நிர்மூலமாகாமல் இருப்பது கிருபை, கிருபை, கிருபை. අද දවස විනාශ නොවී ඉන්න එක කරුණාව කරුණාව කරුණාව. இன்றைக்கு ஜீவன் கூட்டப்பட்டது கிருபை, கிருபை, கிருபை. අද ජීවනයේ වැඩි වුණු එක කරුණාව කරුණාව உயிரோடு இருக்கிறது கிருபை, கிருபை, கிருபை. ජීවමානව ඉන්න එක කරුණාව කරුණාව කරුණාව. என்னத்துக்கு உயிரோடு இருக்கிறோம்? ඇයි ජීවමානව ඉන්නේ? என்னத்துக்கு ஜீவனோடு இருக்கிறோம்? ඇයි ඇයි අපි ජීවත් වන්නේ? என்னத்துக்கு நிர்மூலமாகாம இருக்கிறோம்? என்னத்துக்கு? ඇයි විනාශ නොවී ඉන්නේ? ඇයි ඒ? நன்றியுள்ள இருதயம் உணர்வோடு தேவனை மகிமைப்படுத்த. ස්තුතිවන්ත අදවතකින් ඇඟීමත් එක්ක දෙවියන් වහන්සේව ප්‍රශංසා சொல்லுங்க කරන්න. ஆமென். ආමේන්. உனக்கு கடினமான நேரம் ஒண்டா ரெண்டா? ඔබට දැඩි වෙලාවල් එකක්ද දෙකක්ද? முடியாத நேரம் ஒண்டா ரெண்டா? බැරි වෙලාව එකක්ද දෙකක්ද? உனக்கு வந்த வேதனை ஒண்டா ரெண்டா? ඔබට ආපු වේදනාව එකක්ද දෙකක්ද? ஆனா நன்றி உணர்வுள்ள இருதயம் இருக்கிறதா? ස්තුතිවන්ත ඇඟීමක් තියෙන අදවතක් ඔබට තියෙනවද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. திரும்ப வாசிங்க தமிழ்ல. නැවත කියවන්න භාෂා දෙකේම. பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் பலியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, வாசிங்க தங்கச்சி. ස්තුති පූජා කරන තැනැත්තේ මට ගෞරව කරයි, සුවකී හැසිරීම හරි ලෙස පවත්වා ගන්නාට දෙවියන් වහන්සේගෙන් ලැබෙන ගැලවීම දක්වන්නෙමි. நன்றா. இரண்டாவது குறிப்பு, දෙවැනි කාරණය. முதல் இருதயத்தில் இருந்த நன்றி உணர்வோடு. පළවෙනි එක ස්තුතිවන්ත අදවතක් ඇඟීමත් එක්ක. இரண்டாவது உண்மையான நன்றி உணர்வோடு. දෙවනුව අවංක ස්තුතිවන්ත ඇඟීමක්. தேவன் மகிமைப்பட வேண்டி இருக்கிறது. දෙවියන් වහන්සේ මහිමයට පත් වෙන්න சொல்லுங்க ඕනේ. ஆமென். ආමේන්. எல்லாரும் சொல்லுங்க, ஸ்தோத்திர பலியிடுகிறவன். எல்லாரும் හැමෝම சொல்லுங்க. කියන්න ස්තෝතිර පලිயிඩගරව. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். මහිමේ පරිතක. ஒன்று, පළවෙනි நாங்க, දේ உண்மையான நன்றி உணர்வு இருக்கும் போது අවංකව ස්තුතිවන්ත ඇඟීමක් තියෙන විට தேவனுடைய மகத்துவத்துக்கு, දෙවියන් වහන්සේගේ උතුම්කමට, இரண்டாவது தேவனுடைய வல்லமைக்கு, දෙවනුව දෙවියන් වහන්සේගේ බලයට, தேவனுடைய கனத்துக்கு மகிமையை செலுத்துகிறோம். දෙවියන් වහන්සේගේ ගෞරවයට අපි මහිමේ දෙනවා. ஆமென். ආමේන්. கை சொல்லுங்க ஆமென். යාතෝසවල ஒன்று ආමේන්. தேவனுடைய மகத்துவத்துக்கு. පළමුව දෙවියන් වහන්සේගේ උතුම්කමට. ஆமென். ආමේன். ஆண்டவருடைய வார்த்தை மகத்துவம் உள்ளது. දෙවියන් වහන්සේගේ වචනය උතුම්ය. ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர். දෙවියන් වහන්සේ උතුම් වූ තැන. இரண்டாவது ஆண்டுடைய வல்லமையை நினைத்து பார். දෙවනුව උන්වහන්සේගේ බලය සිහිපත් இந்த කරලා வானத்தை நல்லா பார். මේ ආස හොඳට බලන්න. எங்களுக்கு நடந்து போக போக கிட்ட மாதிரி தான் தெரியுது. අපි ඇවිදලා යන්න යන්න අපට ලං වෙලා තියෙනවා වගේ තමයි கையால පේන්නේ. பிடிக்கலுமா? අතින් අල්ලන්න පුළුවන්ද? இடத்துல 7 வானம் இருக்குன்னு சொல்லுகிறார்கள். කියනවා ආස්වාල 8ක් තිබෙනවා. வான மண்டலங்கள், ආස வான மண்டலம். ආස් මණ්ඩලය. சொல்லுங்க ஆமென். ආමේන්. 7 இருக்குன்னு சொல்றாங்க. 8ක් තියෙනවලු. பவுல் ஒரு எல்லைக்கு தான் போனேன்னு சொல்றாங்க. පෞල් සීමාවකට තමයි ගියේ කියලා நான் කියනවා. இன்னும் போகவே இல்லை. මං තාම ගියේම නැහැ. கனவுலயும் போக இல்ல, தூக்கத்திலயும் போக இல்ல. නින්දෙන් ගියෙත් නැහැ. கனவுலயும் போக இல்ல, தூக்கத்திலயும் போக இல்ல. නින්දෙන් ගියෙත් නැහැ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். எனக்கு வானம் முக்கியம் இல்லை. இப்ப எனக்கு මට ආස වැදගත් නැහැ. பரலோக முக்கியம். ස්වර්ගය වැදගත්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. தேவனுக்கு கனத்தை செலுத்துகிறது முக்கியம். දෙවියන් වහන්සේට ගෞරවය දෙන එක වැදගත්. தேவனுக்கு வல்லமையை செலுத்துகிறது முக்கியம். දෙවියන් වහන්සේට බලය දෙන එක වැදගත්. தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறது දෙවියන් වහන්සේට முக்கியம். මහිමේ දෙන එක වැදගත්. சில நேரம் நாங்க சொல்லுவோம் கடைசி ஒரு வார்த்தை, සමහර විට අන්තිමේට අපි වචනයක් කියනවා. எல்லா துதி கன மகிமை இயேசு ஒருவர். සියලුම ගෞරවය ප්‍රශංසාව මහිමේ යේසුස් වහන්සේට පමණයි. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நான் தான், මම තමයි, என்னால தான், මන් තුලින් තමයි, இப்படித்தான், මේම තමයි, இதுதான், මේක තමයි, நான் வந்த நேரம் தான், மங்க அப்படி அப்ப எல்லாம் வேளாவ செஞ்சு තමයි. சொல்லிட்டு හැමදේම මේම කියලා கடைசியில் ඉවර சொல்றது කරලා எல்லா துதி கன மகிமை இயேசுவுக்கு. අන්තිමේට කියනවා සියලුම ප්‍රශංසාව ගෞරවය இப்படித்தான் මහිමේ கிறிஸ்தவ தலைவர்கள் இருக்கிறாங்க. මේම තමයි කිතුණු නායකයන් கிறிஸ்தவ ඉන්නේ. ஊழியக்காரர் இருக்கிறாங்க. කිතුණු සේවකයන් ඉන්නේ கிறிஸ்தவ මේම තමයි. மந்தைகள் இருக்கிறாங்க. කිතුණු බැටළුවන් இன்னைக்கு මේම சபை තමයි. தேவ நீதிமான்கள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டது கர்த்தரிடத்துல. අද සභාව දේව ධර්මිෂ්ඨයන් ලබාගත්තේ හැම දෙයක්ම ස්වාමින් වහන්සේ තුලින්. ஆமென். ஆமென். அந்த மகத்துவத்துக்கு ஸ்தோத்திர பலி இருக்கா? ඒ උතුම්කමට ස්තුති පූජාවක් තිබෙනවා. அவருடைய வல்லமை குறைஞ்சிருக்கா? උන්වහන්සේගේ බලය අඩු වුණාද? ஆமென். ආමේන්.
சொல்லுங்க ஆமென். ආමේන්. அவருடைய வல்லமை குறையே இல்லை. උන්වහන්සේගේ බලය අඩු වුණේ නැහැ. அவருடைய கணம், උන්වහන්සේ அவர் ගෞරවය. கணத்துக்குரியவர். උන්වහන්සේ ගෞරවයට පත් அவர் වෙන්න ඕනේ. மகிமைக்குரியவர். උන්වහන්සේ මහිමේක් சாதாரண அழிஞ்சி போற மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்காக எவ்வளவு கனப்படுத்துற. සාධාරණ විනාශ වෙලා යන මනුස්සයා තෘප්තියට පත් කරන්න මොන තරම් දේවල් කරනවද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. சாதாரண සාධාරණ அழிந்து போகிற විනාශ වෙන மனுஷனுக்கு, ඔය මනුස්සයාට உங்களோட பொஸ்ஸுக்கு, ඔයාගේ බොස්ට அழிந்து போற உதவி செய்கிறவனுக்கு, විනාශ වෙලා යන උදව් කරන எங்க කෙනාට காக்கா கரையுதோ කොහෙද කාක්කා කෑගාන්නේ? அந்த கரையிற இடத்துல தான் கனம் இருக்கு. ඒ කාකා කෑගාන ස්ථානය තමයි ගෞරවය அந்த තිබෙන්නේ. காக்கா கரையிற இடம் கத்தரால வந்தது என்பது கத்தருக்கு கனம் இல்ல. ඒ කාකා කෑගානින්ද ඒක ස්වාමින් වහන්සේ තුලින් ආපු කියන එක ස්වාමින් වහන්සේට ගෞරවයක් නැහැ. எலியாவுக்கு வந்த காக்கா போயிட்டு, එලියට ආපු කාක්කා ගියා. எலியா காக்காவை பார்க்க இல்ல, காக்காவை அனுப்புன தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதன். එලියා කාක්කව බැලුවේ නැහැ. කාක්කව යවපු දෙවියන් වහන්සේට කීකරු වෙච්ච මිනිස්සෙක්. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். எலியா அந்த காகம் கொடுத்த பிறகு தண்ணீர் வற்றின பிறகு கத்தடிய சத்தத்துக்காக இருக்கிற ஒரு மனிதன். කාක්කා දීපු ඒ වෙලාවෙත් වතුර ඉඳිලා ගිය මොහොතේ දෙවියන් වහන්සේ දේශ බලන මිනිස්සෙක් තමයි එලියා. யாருக்கு முதலிடம், කාටද ප්‍රථම ස්ථානය? யாருக்கு கனம், කාටද ගෞරවය? யாருக்கு மகிமை, කාටද මහිමය? ஸ்தோத்திரம். இருதயத்திலிருந்து உண்மையாக உணர்வோடு வருகிற இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகத்துவத்துக்கு தான் கனத்தை கொடுப்பான். ප්‍රශංසාව අදවත තුලින් ඇඟීමෙන් අවංකව දක්වන මනුස්සයට තමයි දෙවියන් වහන්සේ ගෞරවය දෙන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. கேளுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. காக்கா இல்ல, නැවත නැවත කියන්න මාන්න කාක්කා නැහැ. காக்கா இல்ல, காக்கா போயிரும். ඒ කාක්කා නැහැ, කාක්කා යාවි. காக்கா காக்கா சண்டை பிடிச்சிரும். කාක්කා කාක්කා රණ්ඩු වෙයි. போஸ் செத்து නැති වෙලාත් යාවි. வருமானம் பெருகும், வருமானம் குறையும். ලාභය වැඩි වෙයි, ලාභය නැති වෙලා යයි. காக்காவாகிய இவைகளுக்கு கனமா மகிமையா? කාක්කා මේකට මහිමයක් නෙවෙයි ගෞරවය. காக்கா. කාක්කට මහිමය තිබෙනවද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. சில நேரம் நான் கேட்டிருக்கிறேன், සමහර විට මං ආලා තිබෙනවා. இவனை கூட்டிட்டே போங்க பாஸ்டர், මෙයාවයි අරගෙන යන්නේ. இவனை கூட்டிட்டு போங்க, මෙයාව එක්කයි යන්න. இவன் படிப்பறிவில்லாதவன், මෙයා ඉගෙනගත්තු නැති කෙනෙක්. இவன் 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 ஒரு ஒழுங்கில்லாதவன். මෙයා කිසිම සූදානම් නැති ஊழியத்துக்கு පිළිවෙලක් கூட்டிட்டு போங்க නැති. இவனை. මෙයාව සේවයට අරන් යන්න. இது ஊனமானது, අංගවිකල කෙනෙක්ව, குறைவுள்ளது. අඩුපාඩු තියෙන කෙනෙක්. கடவுளுக்கு கொடுக்கிற கனமா, දෙවියන් වහන්සේට දෙන ගෞරවය, கடவுளுக்கு கொடுக்கிற மகிமையா? දෙවියන් වහන්සේට දෙන මහිමයක්ද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. அது தேவையில்லை எங்களுக்கு, ඒක මට ඕනේ නෑ. அது எங்களுக்கு தேவையில்லை. ඒක අපට ඕනේ නෑ. தேவனுக்கு எல்லாமே தேவை. දෙවියන් වහන්සේට සියල්ලම උමනායි. தேவனுக்குரிய கனம். දෙවියන් වහන්සේට දෙන්න ඕනා වූ ගෞරවය. திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். නැවත එකතු වෙලා කියවමු. என்ன 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 ஐயா ஐயா லாபாய் 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 லா சாலையோ லாபாய் ஆல்மெஸோ லாபாய். இந்த நாட்கள்ல ரால் මේ දවස්වල ඉස්සෝ இஸ்ஸோ லாபாய், රාල් ලාභම් சின்ன சின்ன இஸ்ஸோ கொடுக்குறான். அந்த 1.5 கிலோ 500 ரூபாய்க்கு. පොඩි පොඩි ඉස්සෝ දෙනවා කිලෝ එකක් சத்தமா 500. வாசிங்க, சத்தமா வாசிங்க. අඬින් අඬ නංගවලා කියවන්න, සද්ද නංගවලා. எல்லாரும் சேர்ந்து தன் வழியிலிருந்து வாசிங்க. இது கடவுளா வழியை செவப்படுத்துகிறார், மனுஷனா இந்த வேலை செய்யணும். දෙවියන් වහන්සේද මාර්ගය සූදානම් කරන්නේ නැත්නම් මනුස්සයාද ඒ දේ කරන්නට ඕනේ. கடவுளா வழியை ஒழுங்குபடுத்துறார், மனுஷன் ஒழுங்குபடுத்தணுமா? දෙවියන් වහන්සේද මාර්ගය සූදානම් කරන්නේ නැත්නම් මනුස්සයා සූදානම් කරන්න ඕනේද? தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவன், තමන්ගේ මාර්ගය සූදානම් කරන කෙනා. குடும்ப தலைவனே கேள், පවුලේ නායකයා ආන්න. உன் வழி செவ்வைப்பட வேண்டும். ඔබගේ මාර්ගය සූදානම් වෙන්නට ඕනේ. அம்மாமாரே கேள், මව්වරු ආන්න. வாலிப தம்பி தங்கச்சி கேள், තරුණ නංගි මල්ලිලා ආන්න. பாலிய பிள்ளைகளே கேள், තරුණ අය ආන්න. சிறு பிள்ளைகளே கேள், කුඩා දරුවන් ආන්න. வயோதிபர்களே கேள். වැඩිමල් අය ආන්න. நீங்க உங்களோட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும்.
ඔබ ඔබගේ ජීවිතය අරිගස්ස ගන්නට Amen. ආමේන්. ஆமென். ආමේන්. சபையில வந்து ஆண்டவருக்கு டட்டா காட்டாயிங்க. සභාවට වෙලා ආණ්ඩවට දෙවියන් වහන්සේට ටටා පෙන්වන්නට එපා. இப்படி இப்படி டட்டா 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 டா 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 கா 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 டட்டா வேணா. සභාවට ඇවිල්ලා ටටා එපා. இந்த திருச்சபையில මේ සභාවේ நான் ஒருக்கா பிரசங்கிச்சேன். මම එක දවසක් දේශනා කළා. பின்வாங்க போற உங்களுக்குன்னு பேசினேன். පසුපට වෙන්න යන්නා වූ ඔබට කියලා මම කතා කරා. அந்த நேரம் ஒரு குடும்பம் வர இல்ல. ඒ දවසේ පවුලක් ආවේ නැහැ. பிசாசு இந்த இடத்துல தேவ ஆவியாண்ட சத்தத்தின்படி செய்தி பிரசங்கம் பண்ணப்படும் என்று என்ன செஞ்சா அவங்கள தடை செய்தான். මේ වගේ පණිවිඩයක් මේ ස්ථානයේ දේශනා වෙයි කියලා යක්ෂයා ඔහුට බාධා කළා. அப்படியே போனவங்க தான். ඒම ගිය පවුලක් තමයි. அப்படியே போனாங்க. ඒම ගිය අය තමයි. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. நல்லா சிந்திங்க. හොඳට කල්පනා කරන්න. பின்வாங்குற நிலைமை. පසුපට වෙන්නා වූ இப்ப குடும்ப சபையே දැන් පවුලේ සභාව உங்களுடைய ஆரம்ப ஜெபம், ஆரம்ப தேவனோடு உள்ள ஐக்கியம், பரிசுத்தம், நீதி, உண்மை எல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்கு? ඔබ මූලිකව තිබ්බු යාඥාව ප්‍රේමය ඒ දේවල් අද කොහමද තිබෙන්නේ? எப்படி இருக்கு? අද කොහමද තිබෙන්නේ? உங்களை நீங்க சரிப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறீங்களே ஒழிய நீங்க சரி என்று சொன்ன இடத்துல இல்லை. ඔබ අරිගස්ස ගන්නා වූ ඕන ස්ථානයේ තමයි ඔබ ඉන්නේ. ඔබ අරි කියලා කියන ස්ථානයේ නොවේ ඉන්නේ. நன்றா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. நன்றா சிந்தனை செய்யுங்க. හොඳට කල්පනා நீங்க කරන්න. உங்களை சரி செய்ய வேண்டும். ඔබව අරිගස්ස ගන්නට ඕනේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். உங்களை சரி செய்யணும். ඔබ පිළිවෙලක් කරා ගන්නට ஒரு ඕනේ. பிள்ளைய நீ ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பும் போது ඔබ ළමයෙක්ව පාසලට යවන විට எங்களுடைய அரசாங்க பாடசாலை என்றால் வெள்ளை கலிசாம், வெள்ளை சேட்டு, இல்லாட்டி வெள்ளை கலிசாம், நீல கலிசாம், வெள்ளை சேட்டு, நீல கலிசாம். රජයේ පාසලක් නම් සුදු කමිසයක්, සුදු කලසමක් නැත්නම් නිල් පාට කලසමක්, සුදු පාට ෂේට්ටක්. பிரைவேட் என்றால் லைட் பச்சை ப்ளூ கலர் கலிசா. ප්‍රයිවට් පාසලක් නම් ලා කොළ පාට කමිසයයි කලසමකුයි. சும்மா அனுப்பேலாது. නිකන් යවන්න බෑ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அதே மாதிரி உங்களை சரி செய்ய வேண்டிய ඒ වගේම ඔබ පිළිවෙලක් කරා நீங்க ගන්නට ඕනේ. வாயினால ஓடுறீங்களே ஒழிய இருதயத்திலிருந்து இன்னும் மாற இல்ல. ඔබ මුඛයෙන් තමයි දුවන්නේ. තාමත් අදවත තුල ඉඳන් ඔබ වෙනස් වුණේ உங்களை නැහැ. ஒழுங்குபடுத்த இல்ல. ඔබ අරිගස්ස ගත්තේ உங்களை නැහැ. சரிப்படுத்த இல்ல. ඔබ පිළිවෙලක් කරා ගත්තේ நீங்க නැහැ. உங்களோட வாழ்க்கையில விட்டுவிட வேண்டியது நிறைய இருக்கு. ඔබගේ ජීවිතේ අතාරින්න ඕන කරන දේවල් ගොඩාක් உணர තිබෙනවා. வேண்டியது நிறைய இருக்கு. ඇඟීමට පත් වෙන්න ඕන දේවල් ගොඩාක් மனம் තිබෙනවා. திரும்ப வேண்டியது நிறைய இருக்கு. පසුතැවිලි වෙන්න ඕන දේවල් ගොඩාක් තිබෙනවා. ஆதியிலிருந்து விட்டு வந்த காரியத்தை திரும்ப செத்து போன வேலையை செய்து கொண்டிருக்கிறீங்க. මූලිකව ඔබ කරාගත්තු දේවල් ඒවා මැරිලා ගිහිල්ලා ඒ දේවල් දැන් වෙන දේවල් ඔබ කරමින් ඉන්නේ. தேவனுக்கு மகிமை செலுத்துற மாதிரி உங்களோட வாழ்க்கை இல்லை. දෙවියන් වහන්සේට මහිමය දෙන්න පුළුවන් ජීවිතයක් ඔබ ගාව නැහැ. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். මාව මහිමයට පත් කරනවා අය. தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு තමන්ගේ මාර්ගය සූදානම් කරන කෙනාට. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். உன்னை ஒழுங்குபடுத்து. ඔබ පිළිවෙලක් කරා நீ ගන්න. உணர வேண்டி இருக்கு. ඔබ ඇඟීමට පත් වෙන්න நீ ඕනේ. மனம் திரும்ப வேண்டி ඔබ இருக்கு. පසුතැවිලි වෙන්නට நீ ඕනේ. விட்டு விட வேண்டி இருக்கு. ඔබ අතහැරලා දෙන්න ඕනේ நீ දේවල් தாழ்த்த තිබෙනවා. வேண்டி இருக்கு. ඔබ යටත් වෙන්නට ඕනේ. எந்த இடத்துல கடினப்பட்டு இருக்க? මොන ස්ථානයේද ඔබ දැඩි වෙලා ඉන්නේ? எந்த இடத்துல கழுத்தை திருப்பாம இறுக்கி பிடிச்சு கொண்டிருக்க? මොන ස්ථානයේද බෙල්ල අරවන්න නැතුව ඒක තදින් අල්ලගෙන ඉන්නේ? ஆத்துமாதாயம் எங்கே? ආත්ම දිනාගැනි සූදානම් කරන இன்றைக்கு ජීවිතේකෝ சபையாக ஜெபிக்கும் போது நீ எங்கே இருக்கிறாய்? සභාවක් ලෙස යාඥා කරන විට ඔබ කොහෙද ඉන්නේ? நான் அன்றைக்கும் சனிக்கிழமை சொன்னேன். මම සෙනසුරාදා எங்கட කිව්වා ஒரு ஊழியக்காரன் මාගේ සේවකේ சபைக்கு வர வேண்டிய தசம பாகத்தை களவாடினவன். සභාවට එන්න ඕනා වූ ඒ දසයෙන් කොටස ඔරකම් කරපු කෙනෙක්. சபைக்குத்தான் தசம பாகம் வரணும் மொழி அவனுக்கு போக கூடாது. දසයෙන් කොටස සභාවට තමයි එන්න ඕනේ, ඔහුට නෙවෙයි. பல வருஷமாய் களவாடினவன். අවුරුදු ගණනාවක් ඔරකම් කරපු කෙනෙක්. அந்த ஆலயமே கண்ணியாய் அவனுக்கு மாறினது. ඕගේ ගොඩනැගිල්ලම ඔහුට විනයක් හැටියට වෙනස් වුණා. மூன்றாவது තුන්වෙනි එක கேஆசி மாதிரி எதின் மேல எங்கெல்லாம் பணம் கிடைக்கிறதோ அங்க எல்லாம் அவன் நிக்கிறான். KLC වගේ කොය ස්ථානවලද මුදල් ලැබෙන්නේ ඒ ස්ථානවල ඔහු ඉන්නවා. ஃபெலோஷிப் இருக்கு.
ෆෙලොෂිප් එකක් 2000 ரூபாய் கிடைக்குது, 2000 ලැබෙනවා, 5000 ரூபாய் கிடைக்குது, 5000 சாப்பாடு கிடைக்குது. කෑම ලැබෙනවා. பிழையான உபதேசக்காரன் இடத்துல போய் பணம் எடுத்திருக்கிறான். වැරදි දේශනා කරන අය ගාවට ගින් මුදල් අරන් තිබෙනවා. அந்த ஐக்கியங்கள்ல நிக்கிறான். ඒ ෆෙලොෂිප් එකේ ඔව් ඉන්නවා. அவன் தன்னை ஒழுங்குபடுத்த விரும்பையில எங்கட சபையில மாதாந்தம் சம்பளம் எடுக்கணும். ඔව් අරිගස්ස ගන්න ඌ කැමති නෑ. නමුත් මාස්පතා අපේ සභාවෙන් ඔහුට පඩිය பல ගන්න வருஷமா சம்பளம் கொடுத்தோம். අවුරුදු ගණනාවක් අපි පඩියක් දුන්නා. சபை மக்களுடைய காசு. සභාවේ සෙනග අයගේ සභාවේ අයගේ මුදල්. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். சபை மக்களுடைய பணம். සභාව අයගේ මුදල්. பணம் சபையிலிருந்து வர்ற பணம் வேணும், திக்கற்ற விதவைகளுக்கு கொடுக்க வேண்டிய பணம் வேணும். ஆனா வழிய செவப்படுத்துற மாதிரி இல்லாம සභාවෙන් එන මුදල් ඕනේ, බැඳපු ස්ත්‍රියන්ට දෙන්න ඕන මුදල් ඕනේ. නමුත් ඔව් අරිගස්ස ගන්න. வியாதி வந்தா பணம் வேணும், ලෙඩ රෝගයක් ආව මුදල් ඕනේ. மோட்டார் சைக்கிள் உடைஞ்சா பணம் வேணும். බයිසිකල් එක බයික් එක ගන්න මුදල් ඕනේ. අනේ මට කැමැති මාව අරිගස්ස ගන්න. නමුත් நான் என்னை சரி செய்து கொள்ள விரும்புகிறேன். ஆனா தலைமத்துவம் இங்க இருக்குது, சபை ஹெட் ஆபீஸ் இங்க இருக்கு. அனுப்ப வேண்டியது ஒண்ணு அனுப்ப மாட்டேன். නායකත්වයේ මේ තිබෙනවා, සභාව මේ තිබෙනවා, යවන්න ඕන දේ කිසිම දෙයක් යවන්නේ නැහැ. கேயாசிக்கு குஷ்டரோகம் வந்தது. කේයාසිට කුෂ්ඨ රෝගයක් ආවා. கணக்கு கொடுக்க வேண்டி வரும். ගණන් දෙන්නට කාලයක් ඒවි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் தொலைபேசி எடுத்து. හැමෝටම දුරකථනයෙන්. உங்களோட காய்ச்சதா தப்பிட்டாரு. எல்லாருக்கும் கேலண்டரை பார்த்து எல்லா ஊழியக்காரங்களும் கோல் எடுத்து மமாரி மமாரி மம வரதி மறதி மமாரி மர அப்படியே காய்ச்சி கொண்டு හැමෝටම කෝල්ලක් කරගෙන මම නාන්සරි මම වැරදි කියලා ඌ කතා කරා. நன்றாய் கவனியுங்க. හොඳට තේරුම් ගන්න. யாரா இருந்தாலும் தேவனிடத்துல தப்ப முடியாது. කවුරු වුණත් දෙවියන් වහන්සේ ඉදිරියේ බේරෙන්නට බෑ. கேயாசிகள் கவனம். කේයාසිවරු ඔබ අවධානය. எங்கட ஊழியக்காரலா இருந்தாலும் விசுவாசிகளா இருந்தாலும் கவனம். මගේ අපේ සේවකයන් වුණත් ඇදහිලිවන්තයන් වුණත් අවධානයයි. தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவன், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவன், தன்னை ஒழுங்குபடுத்துகிறவன், தன்னை உணர்கிறவன், மனம் திரும்புகிறவன். තමන්ගේ මාර්ගය සූදානම් කරන කෙනා, තමන් පසුතැවිලි වෙන කෙනා, තමන්ව අරිගස්ස කෙන අය. சொல்லுங்க ஆமென். ආමේන්. பின்னுக்கு எழும்பி போறாங்க, அவங்க கிளாஸ் போறாங்க. පිටිපස්සේ නැගිටලා යනවා, යාලා පන්තියට යනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். தன்னை செவ்வைப்படுத்துகிற ஒழுங்குபடுத்துகிறவன் தான் வேணுமே ஒழிய மற்றவனை ஒழுங்குபடுத்துறவன் தேவையில்லை. තමන්ව පිළිවෙලක් කරන කෙනෙක් තමයි ඕනේ, ඇරෙන්න අන් අයව පිළිවෙලක් කරන කෙනෙක් නොවේ. நான் சரி என்று நினைக்கிறவன் எங்களுக்கு தேவையில்லை, தேவன் சரி என்று சொல்லணும். මං හරි කියලා කියන කෙනෙක් මට ඕනේ නෑ. දෙවියන් වහන්සේ හරි කියලා කියන්නට ඕනේ. தேவன் சரி, நாம் பிழை என்று சொல்லுகிறவன் தான் மனம் திரும்புகிறவன், வழியை මම செவ்வைப்படுத்துகிறவன். වැරදි, දෙවියන් වහන්සේ තමයි හරි කියන කෙනා තමයි පසුතැවිලි වෙන්නේ. තමන්ව පිළිවෙලක් කරා ගන්න. கடைசி காலம் தெரிந்து கொள்ளப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. අන්තිම කාලය දැනගත්තු අයත් වංචාවට ලක් වෙන அழைப்புல කාලය. இல்ல, කැඳවීම තුල නෑ. பணம் தேடி அலைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பணம் தேடி அலைகிறாங்க. මුදල් සොයාගෙන අරේමේ ඇවිදිනවා. கட்டிடத்துக்காக அலைகிறாங்க, ගොඩනැගිලි වෙනුවෙන් ඇවිදිනවා. உதவிக்காக அலைகிறாங்க. උදව් නිසා ඇවිදිනවා. யாரா இருந்தாலும் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவன். කවුරු වුණත් තමන්ගේ මාර්ගය සූදානම් කරා நன்றா ගන්න. கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. அதாவது ඒනනම් தன்னுடைய வாழ்க்கையை තමන්ගේ ජීවිතය தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய பண்ணி දෙවියන් වහන්සේගේ වචනයට අනුව කීකරු වෙලා தன்னை ஒழுங்குபடுத்துகிற තමන්ව අරිගස්සගෙන ஒரு நன்றி உணர்வுள்ள இருதயம், ස්තුතිවන්ත අදවතක් තියෙන කෙනෙක් හැටියට இப்படிப்பட்டவனுக்கு தேவன் ரட்சிப்பை விடுதலையை கொடுப்பார். මේම කෙනාට දෙවියන් වහන්සේ ගැලවීම සහ නිදාස දේවි. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறார். இப்படிப்பட்டவனுக்கு தான் தேவன் முழுமையான விடுதலை ரட்சிப்பை கொடுப்பார். මේම කෙනාට තමයි දෙවියන් වහන්සේ සම්පූර්ණ නිදාස සහ ගැලවීම நான் දෙන්නේ. பணத்துக்கு ஓடுறவன் இல்ல, මම මුදල් වලට දුවන කෙනෙක් නොවේ. பதவிக்கு ஓடுறவனும் இல்ல, මගේ தனத்துரு තනතුරු වලට දුවන කෙනෙක් නොවේ. பசிக்காக ஓடுறவனும் இல்ல. බඩගින්න නිසා දුවන කෙනෙක් ஆனா எனக்கு ஒரு குறையும் இல்ல. මට කිසිම අඩුවක් නැහැ. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். அதிகமா சாப்பிட்டு ஹை கொலஸ்ட்ரால் ஆகவும் தேவன் என்னை விட இல்ல. ගොඩාක් කාලා මට තෙල වැඩි වෙන්නත් දෙවියන් වහන්සේ ඉඩ දුන්නේ නැහැ. நன்றா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. தேவையான அளவு நாங்க சாப்பிடுகிறோம். ඌමනා කරන ප්‍රමාණයට අපි කනවා. கேளுங்க, ஒரு ஊழியக்காரன் என்றா
ஒரு அடையாளத்தை உங்களுக்கு சொல்லி එක கொடுக்கிறேன். සේවකයෙක් කියන්නේ මං එක සලකුණක් කියලා දෙන්නම්. ஒரு ஊழியக்காரனை கண்டு கொள்றதா இருந்தா සේවකයෙක්ව දැනගන්න ඕනේ නම් அவனுக்கு தேவை நிறைய இருக்கும். එයාට ඌමනාවල් ගොඩාක් තිබේ. ஆனா தேவையான நேரம் தேவையிலே கத்தர் சந்திப்பார். ඌමනා කරන වෙලාවේදී ඌමනාව දෙවියන් වහන්සේ සපයනවා. ආමේන්. ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். பிழையான உபதேசக்காரங்கிட்ட போய் වැරදි දේශනා කරන අය ගාවට ගිහිල්ලා உதவியை பெறவனா இருந்தா அவன் யாரா இருப்பான்? උදව් ලබා ගන්නව නම් ඔව් කොහොම කෙනෙක්. நான் இதை சொல்ல மாட்டேன். මම ඒක அவரை කියන්නේ எல்லா නෑ. இடங்களுக்கும் கால் பண்ணி தான் சரி ஐயோ பாஸ்டர் என்ன பிழையை திருத்தலாம் தான். ஆனா இங்க சம்பளம் போகுது, அங்க வாரதெல்லாம் அங்க ஒழிக்கிறாங்க. ඕ මම හරි නමුත් මගේ වැරද්ද පාස හරිගස්සන්න පුළුවන් නේ කියලා ඔව් කියනවා. නමුත් මේ ඉඳන් තමයි ඔහුට පඩියේ යන්නේ. படி வித்தரணமே எல்லாமே போகுது. හැම දෙයක්ම ඔහුට දෙනවා. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. உணர்ற மாதிரி இல்ல, சேவ் பண்றாங்க. தாங்க சரி, එයාලා ඇඟීමට පත්වන්නේ නෑ. එයාලා ෂේප් நாங்க කරනවා. சரி மனம் திரும்ப இல்ல, எங்கட வழியை நாங்க செவப்படுத்த மாட்டோம். අපේ මාර්ගය අපි සූදානම් කරන්න අපි පසුතැවිලි நாங்க වෙන්නේ எங்களை නෑ. ஒழுங்குபடுத்த மாட்டோம். අපි අපව පිළිවෙලක් நாங்க කරගන්නේ மனம் නෑ. திரும்ப மாட்டோம். අපි පසුතැවිලි ஆனா වෙන්නේ නෑ. எங்களுக்கு தேவை නමුත් අපට நிறைய උවමනාව நிறைய வேணும். බෝ විට ඕනේ. இந்த காலம் பொல்லாத காலம். මේ කාලය නපුරු කාලයක්. திரும்ப அந்த கோடிட்டு கொள்ளுங்கள், தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறோம் இல்ல. ඉරක් ගාලා තියාගන්න තමන්ගේ මාර්ගය සූදානම් කරන කෙනෙක් නෑ. வெளிநாட்டுல இருந்து பணங்களை கொண்டு ஊழியக்காரல வாங்குற ஒரு கூட்டம் இருக்கு. පිටරට ඉඳන් මුදල් ගෙනල්ලා සේවකයන්ව මිලට ගන කොට්ටාසයක් ඉන්නවා. ஆமென். ආමේන්. அவன் தேவ சித்தமே இல்ல, அழைப்பே இல்ல, பைக்கை வாங்கி கொடுக்கறான். ඔහුට දෙවියන් වහන්සේගේ කැඳවීමක් නෑ, දෙවියන් වහන්සේගේ සැලසුමකුත් නෑ. නමුත් බයික් එකක් ஆட்டோ வாங்கி கொடுக்கறான். ත්‍රී විල්ලක් කරන් දෙනවා. இவன் எதுக்கு இருக்கான்? எங்கேயாவது கிடைக்குமென்று இருக்கிறவங்களே. මෙයා මොකේද ඉන්නේ? කොහෙන් හරි ලැබෙයි කියලා බලාගෙන ඉන්නවා. நன்றா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. இப்படித்தான் மனுஷன் இருக்கான். මේම තමයි මිනිස්සයන් ඉන්නේ. இந்த வார்த்தைகள் உங்களை ஒழுங்குபடுத்துவதாக. මේ වචනය ඔබව පිළිවෙලක් කරනසේක. ஆமென். ආමේන්. உங்களோட வாழ்க்கையில என்னென்ன குறைகள் இருக்குன்னு பாருங்க. ඔබගේ ජීවිතේ මොන මොන අඩුපාඩු තියෙනවද කියලා உங்களோட බලන්න. வாழ்க்கையில என்னென்ன குற்றம் இருக்குன்னு பாருங்க. ඔබගේ ජීවිතේ කොච්චර වැරදි තියෙනවද කියලා உங்களோட බලන්න. வாழ்க்கையில எந்த இடத்துல நீங்க மனம் திரும்ப வேண்டும் என்று பாருங்க. ඔබගේ ජීවිතේ කොයි ස්ථානේද පසුතැවිලි වෙන්න ඕනේ எந்த කියලා இடத்துல බලන්න. நீங்க தேவனை கிட்டி சேரணும் என்று කොයි பாருங்க. ස්ථානයේ දෙවියන් වහන්සේට ලං වෙන්න ඕනේ කියලා බලන්න. எவ்வளவு தேவனை முத்தம் செய்யணும் என்று பாருங்க. කොතරම් දෙවියන් වහන්සේව සිප ගන්න ඕනේද කියලා බලන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். தேவனை முத்தம் செய்யறா என்ன? දෙවියන් වහන්සේව සිප ගන්නවා කියන්නේ කුමක්ද? என்ன? මොකක්ද? நான் தான் பிழை செஞ்சேன், මම තමයි වැරදි කරේ. நான் தான் குற்றவாளி, මම තමයි වැරදි කරු. நான் தான் திருந்தவனும். මම තමයි අරිගස්සෙන්න இப்படி ඕනේ. இருந்து என்னை நேசித்தீரே, මේම ඊටපු මට ප්‍රේම කරානේ. என்னை அன்பு செய்தீரே, මට ප්‍රේම කරානේ. தகுதிப்படுத்தினீரே, මාව සුදුසු කරානේ. உயர்த்தினீரே, උසස් කරානේ. வாழ வைத்தீரே, ජීවත් වෙන්න සැලසුවානේ. வாழாக்காமல் தலையாக்குனீரே. මලිගේ නොවේ ඉස කරානේ. இப்படித்தான் அவரை முத்தம் செய்யறது. මේම තමයි උන්වහන්සේව සිප ගන්නට ඕනේ. ආමේන්. ආමේන්. மனம் திரும்புற ஒரு தாவீதுக்கள் தேவை. පසුතැවිලි වෙන දාවීද් කෙනෙක් තමයි. கேயாசிகள் மனம் திரும்பாது. හේයාසිවරු පසුතැවිලි பணம் වෙන්නේ නැහැ. பணத்துல பிணமானவங்க, මුදල් කියලා ඒකේ මල කඳක් වෙච්ච අය. தொழில்ல பிணமானவங்க, රැකියාවෙන් මල කඳක් වෙච්ච අය. பசி சாப்பாட்டுல பிணமானவங்க, බඩගිනි ඒ තුලින් මල කඳක් වෙච්ච අය. அழைப்புக்கிடம் இல்லாத கேயாசிகள். කැඳවීමට ඉඩක් නැති அது කේයාසිවරු. ஆனா பெண்ணா அழைப்புக்கு இல்ல, பணத்துக்குள்ளவங்க. ඒක කාන්තාවක් වෙන්න පුළුවන්, පිරිමි කෙනෙක් වෙන්න පුළුවන්. කැඳවීමට ඉඩ නැහැ මුදල් වලට. பசியோடு இருந்து பரலோகம் போனா பரவாயில்ல. බඩගින්නෙන් ඉඳලා ස්වර්ගයට ගියා නම් இந்த කමක් உலகத்தை නැහැ. எல்லாத்தையும் அனுபவிச்சு கொண்டு பரலோகம் போக இயலாது. මේ ලෝකයේ තියෙන හැමදේම බුද්ධි විඳිමින් ස්වර්ගයට යන්නට බෑ. அழைப்புகள் எங்கே? කැඳවීම කොහෙද? அபிஷேகம் எங்கே? ආලේපේ කොහෙද? தரிசனம் எங்கே? දර්ශනය කොහෙද? காலம் விடாது, காலம் பதில் சொல்லிவிடும். කාලය අත්හරින්නේ නැහැ. කාලය පිළිතුරු දේවි. கேயாசியை காலம் விட இல்ல, அதே நாகமாண்ட குஷ்டம் கேயாசிக்கு படர்ந்தது. කේයාසිව කාලය අත්හැරියේ නැහැ. නහමාන්ට තිබ්බ ඒ කුෂ්ඨ රෝගේ කේයාසිට එම්ම ආවා. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. හැමෝම එකතු වෙලා කියවන්න. எல்லாரும் சொல்லுங்க. தன் எல்லாரும் சத்தமா சத்தமா. தன்
சொல்லுங்க ஆமென். ආමේන්. உன்னை ஒழுங்குபடுத்துகிறவன். ඔබව පිළිවෙලක් කරන அது තැනන් அம்மாவா වහන්සේ. அப்பாவா ஆச்சியா சீயாவா வாலிபனா சரிப்படுத்து. අම්මා කෙනෙක්ද තාත්තා කෙනෙක්ද තරුණ තරුණියන්ද වැඩිමල් අයද ඔබව ඔබ පිළිවෙලක් කරා ගන්න. சரிப்படுத்து. ඔබව ඔබ අරිගස්ස ගන්න. சரிப்படுத்து. அப்பதான் முழுமையான விடுதலையும் வெற்றியும் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ඒ විට තමයි සම්පූර්ණ ජයග්‍රහණය සහ නිදාස දෙවියන් වහන්සේ ඔබට ලබා දෙන්නේ. ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். ආශිර්වාදයක් ලබා දේවි. ஆமென். ආමේන්. நான் தகுதியில ஆசீர்வதிக்கப்படல, தேவ கிருபையில මම ஆசீர்வதிக்கப்பட்டேன். සුදුසුකමින් නෙවෙයි ආශිර්වාදය ලැබුවේ දෙවියන් වහන්සේ කරුණාව තුලින්. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க.